ஓகே சரி, அப்ப நாங்க எங்கிட்ட இன்றைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாங்க இன்றைக்கு பார்க்க போறது வந்து டெட்ராசைக்ளின்ஸ் அண்ட் குயினலான்ஸ். சரியா? ஓகே, இதுக்கு முன்னால நாங்க லாஸ்ட் நடந்ததுல என்னென்ன ஸ்டடி பண்ணு குயிக்கா சொல்லுங்க. லாஸ்டா எண்ட மட்டும் இல்ல, ஆன்டிபயோட்டிக்ஸ்ல நீங்க என்னென்ன ஸ்டடி பண்ணீங்கன்றது. ஆன்டிபயோட்டிக்ல என்னென்ன ஸ்டடி பண்ணது சொல்லுங்க குயிக்கா யாராலும். பீட்டா லாக்டமுக்கீல பெனிசிலின், பெனிசிலின், செஃபலோஸ்பரின் லாஸ்ட் கிளாஸ் படிச்சாய்க்கும், அது நான் பார்க்கலேன்னா. வரல. ஓகே, செஃபலோஸ்போரின் அண்ட் மேக்ரோலைட்ஸ். ஓகே, அது கொஞ்சம் தான் நாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கிறது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க வரது என்னன்னா இன்னொரு பார்ட், டெட்ராசைக்ளின்ஸ் அண்ட் குயினலோன். சரியா? இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல வந்து டெட்ராசைக்ளின் தான் கொஞ்சம் கூடியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா. குயினலோன்ஸ் வந்து நார்மலா வருது. சரியா? கொஷின்ஸ் எப்படின்னா இது மிக்ஸா வருது. அன்றைக்கு நான் ஒரு குரூப்ல அப்லோட் பண்ணேன், கொஷின் உண்டு, எம்சிக்யூ கொஷின் உண்டு. சரிதானே? அதுக்கு வந்து நிறைய பேர் இன்னும் ஆன்சர் பண்ணிருக்கல. கட்டாயம் அதை மறக்காம உங்களோட ஆன்சரை ட்ரூ ஃபால்ஸ் போட்டு அனுப்பி வைங்க. சரியா? நிறைய பேர் போட்டா தானே அதுக்குரிய ரிப்ளைய போடலாம். கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க. ஓகே சரியா? அப்ப இன்றைக்கு எங்கிட்டதுல நாங்க போவோம். ஃபர்ஸ்ட் வந்து டெட்ராசைக்ளின்ஸ். ஓகே, டெட்ராசைக்ளின்ஸ்ல நாங்க இப்ப நார்மலா எப்பவும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ற மாதிரியே தான் என்னென்ன ஸ்டடி பண்ணணும். ஃபார்மகாலஜி, ஆன்டிபயோட்டிக்ஸ் வார நேரம் ஒரு மெயினா சில சாப்டர்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். என்னென்ன மெயின் ஹெட்டிங்ஸ், அதான் நீங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ். சொல்லுங்க என்னென்ன வரும். Pharmacokinetics, ஓகே, ஃபார்மகோகைனெடிக்ஸ், classification, கிளாசிஃபிகேஷன் ஆர் எக்ஸாம்பிள். சிலதுல கிளாசிஃபிகேஷன்ல சோ எக்ஸாம்பிள். ஓகே, தென் uses, uses so indication same. Okay, then caution, cautions. Okay, contraindication, contraindication. Okay, then patient advice, patient advice. Okay, mechanism of action. mechanism of action. Okay, then ADR or side effect. சரியா? அப்ப இதைத்தான் நாங்க கவர் பண்ண போறோம். இதான் எங்கட லெசன் அவுட்கம்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்றது. சரிதானே? அப்ப இதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது இப்ப பாடமாக இருக்கணும். சரியா? புதுசா இந்த படிக்கிறவங்களும் ஓகே, இது கம்ப்ளீட்டா தெரியணும். ஏன்னா இது தேர்ட் ஆன்டிபயோட்டிக் சீரீஸ்ல வரக்கூடிய தேர்ட் பார்ட். சரியா? தேர்ட் கிளாஸ் நடக்குது. அதனால இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் நாங்க டெட்ராசைக்ளின் போவோம். டெட்ராசைக்ளின்ஸ் இந்த இப்ப நீங்க இது நாங்க இந்த ஹெட்டிங்க்கு போக முன்னால டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கண்டிருக்கிற ஆட்கள் இப்ப யாருக்காலும் வீட்டுல உங்களுடைய ரிலேஷன் ஒன்றுக்கு மெடிசின் தார நேரம் இல்லைன்னா நீங்க எடுத்திக்கிறது அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் என்ன? கொமனா கொடுப்பான். கொமனா மீன்ஸ் ஓரளவுக்கு கொடுக்குற அந்த நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த செஃபலோஸ்போரின் குரூப்ல வந்து செஃபிரோக்சிம் அளவுக்கு இல்ல. ஆனா இந்த டெட்ராசைக்ளின்ல வரதும் கொமனா பேஷண்ட்டு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சைக்ளீன், சைக்ளீன் அதோட நேம்ஸ் வந்து மோஸ்டா எண்டாக பார்க்கும். தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? சரி, இதுல என்ன போட்டிக்கிறது? இந்த பிக்சர்ல போட்டிக்கிறது என்ன? டாக்ஸிசைக்ளின் கேப்சூல். டாக்ஸிசைக்ளின் கேப்சூல். சரியா? இப்ப பாருங்க, நாங்க இத பின்னால பார்ப்போம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நார்மலா இந்த டெட்ராசைக்ளின் குரூப்ல வர ட்ரக்ஸ் வந்து சைக்ளீன், அதை நீங்க விளங்கிடுங்க, சைக்ளீன் என்ற மாதிரி முடியும். சரியா? அதாவது எல்லாத்துலயும் டாக்ஸிசைக்ளின், மினோசைக்ளின், டெட்ராசைக்ளின்ஸ் அந்த ஒரே சிமிலர் இதுல போக பார்க்கும். அதால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல ஏன்னா ட்ரக்ஸ்ன்றது நாங்க கண்டுபிடிச்ச ட்ரக்கோடைய ஸ்டெப் ஆகாது தானே, நிறைய கண்டுபிடிப்பாங்களே. சோ சில நேரம் நியூ ட்ரக்ஸ் வந்து இந்த சைக்ளின் அண்ட் எண்ட் ஆகினா அது வந்து டெட்ராசைக்ளின் குரூப்பாக தான் மோஸ்ட்லி இருக்கும். சம்டைம் சில நேரம் ரியாலிட்டி டிஃபரன்சஸ் இருக்கும். சில நேரம் அப்படி குரூப் மேட்ச் பண்ண சில ட்ரூ ஃபால்ஸ் கேட்டா நீங்க யோசிக்கணும்.
இப்ப டாக்ஸிசைக்ளின், டெட்ராசைக்ளின், மினோசைக்ளின் தவிர வேற என்னவாலும் தந்திருந்தா அதுல முன்னால இந்த டேர்ம் மாறலாம். சைக்ளின் வந்தா நீங்க கெஸ் பண்ணலுமாக இருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படிதான் வரும். சரியா? புது ட்ரக்ஸும் வருதே. ஓகே, அப்ப நீங்க இது தெரிஞ்சுக்கோங்க. கூடுதலா இந்த டெட்ராசைக்ளின் குரூப்ல இந்த டாக்ஸிசைக்ளின் என்ற கேப்சூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்ப நாங்க ஃபர்ஸ்டா எல்லாத்துலயும் பாக்குற மாதிரி 2 விஷயம் பார்க்கணும். பாக்டீரியோஸ்டாட்டிக்கா ஓ பாக்டீரியோசிடலான்றது. சரியா? பாக்டீரியோஸ்டாட்டிக் என்ன? inhibiting microorganism growth. growth இன்ஹிபிட் பண்ணி அதுக்கு மேல எங்கட இன்ஃபெக்ஷனை க்ரோ ஆக விடாது. சரியா? ஒரு ஸ்டேபிள்ல வச்சிருக்கும். அப்ப நாங்க டெட்ராசைக்ளின் குரூப் ட்ரக்ஸ் எப்படி வரும்? பாக்டீரியோஸ்டாட்டிக்கா வரும் என்று தெரிஞ்சு வைக்கணும். தென் நாங்க எல்லாத்துக்கும் பேசுற மாதிரி மத்த விஷயம் என்ன? broad spectrum and then narrow spectrum. அப்ப இங்க டெட்ராசைக்ளின்ஸ்க்கு வர நேரம் அவங்க எப்படி இருப்பாங்க? broad spectrum. சரியா? broad spectrum என்றா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணும், அண்ட் தென் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ்க்கு எகெயின்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணும். சரியா? அப்ப அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா? இதுல மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன? இந்த நேம்ஸ் வந்து என்ன? Microorganisms. மைக்ரோஆர்கானிசம். ஓகே, நம்பர் 5 இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் குயிக்கா ரீட் பண்ணுங்க. நம்பர் 5 ஓகே, ரீட் பண்ணுங்க. Tetracyclines. இத மட்டும் ரீட் பண்ணா போதுமா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். Mycoplasma. ஓகே. Chlamydia. கிளாமிடியா. Chlamydia. Rickettsia. ஓகே. Rickettsia. Legionella. லியோஜினெல்லா அண்ட் கோஎக்சியல் ஆர்கானிசம். சரியா? அப்ப இதுகள் தான் என்னது எக்ஸாம்பிள்ஸுக்கு தந்திக்கிற சில மைக்ரோ ஆர்கானிசம். இதெல்லாம் தெரியணுமான்னு கேட்டா அப்படி இல்ல, ஃபேமஸ் ஆகிக்கிற மைக்கோபிளாஸ்மா, கிளாமிடியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றது MCQ பாயிண்ட்ஸ் கேட்டு நீங்க போற நேரம் ஸ்டடி பண்ணணும். சரியா? அப்ப டெட்ராசைக்ளின் இப்ப எல்லாத்துக்கும் நீங்க சார்ட் ஒன்று போட்டு வந்திருப்பீங்க தானே? பெனிசிலின்டா, பாக்டீரியோஸ்டாட்டிக்கா, சைடெல்லாம், தென் ப்ராட் ஸ்பெக்ட்ரமா, நாரோ ஸ்பெக்ட்ரமா. அப்ப அந்த சார்ட்ல நீங்க இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு. சரியா? டெட்ராசைக்ளின்ஸ் வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் அண்ட் தென் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டி. சரியா? ஓகே, இப்ப நாங்க மத்த பாட்டுக்கு போவோம். என்னது? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல இவங்க எந்த குரூப்புக்குள்ள வராங்க? மெயினா 3 மெக்கானிசம் இருக்குது ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுறது. சரியா? இப்ப இவங்க எந்த குரூப்புக்குள்ள வராங்க? இவங்க எந்த குரூப்புக்குள்ள வராங்க? புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட். சரியா? அன்றைக்கு நான் சொன்னேன் புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட்லயும் 2 டைப்பா. அப்படின்னா என்னது? அந்த ரைபோசோம்ல 50s டார்கெட் பண்றது 2 எக்ஸாம்பிள், அண்ட் தென் 30s டார்கெட் பண்றது 2 சொன்னேன். சரியா? இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது எது? செஃபலோஸ்போரின். செஃபலோஸ்போரின் எதை டார்கெட் பண்ணது? செஃபலோஸ்போரின் செல்வால் சிந்தசிஸ் நாங்க லாஸ்டா பார்த்ததுல 50sல சொன்னேன். யாரு? மேக்ரோலைட்ஸ். மேக்ரோலைட்ஸோட மத்தது யாரு? குளோரோபெனிக்கல் MC. சரியா? அப்ப நாங்க இங்கே பார்க்க போறது எதை டார்கெட் பண்ற ஆட்கள்? 30s. 30sக்கு யார் யாரு சொன்னேன்? Tetracycline, aminoglycosides. 80 aminoglycoside and tetracycline. 80 30 MC 50. சரியா? ஓகே, அப்ப இங்க நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த யாரு நாங்க டெட்ராசைக்ளின் ட்ரக் கொடுத்தோம்டா, இந்த ட்ரக் என்ன செய்யுது? ரைபோசோம்ல இருக்கக்கூடிய 30s சப்யூனிட். யாரு ரைபோசோம்டா? பாக்டீரியல் ரைபோசோம். சரியா? இந்த பாக்டீரியல் ரைபோசோம்ல இருக்கக்கூடிய 30s ஓட வைத்து பைண்ட் ஆகுது. சரியா? அப்ப இந்த டெட்ராசைக்ளின் இந்த இடத்துல பைண்ட் ஆகினண்டா என்னத்தை பிளாக் பண்ணுவாங்க? இந்த tRNA இருந்து mRNAக்கு வாரத
எம்ஆர்என்ஏக்கு வரத பிளாக் பண்ணுது. சரியா? அதான் இந்த இடத்துல செய்யுது. அப்ப இது பிளாக் ஆயினதோட என்ன நடக்குது? புரோட்டீன் growth இல்லாம ஆகுது. சரியா? அதாவது பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆகுது. சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கிச்சா? ஃபர்ஸ்டா என்ன செய்யறேன், இந்த டெட்ராசைக்ளின் ட்ரக்கை கொடுத்தா அவங்க போய்த்து 30S சப்யூனிட்டோட ஜாயின் ஆகுது. யார்ட? பாக்டீரியல் ரைபோசோம்ல. சரியா? அந்த 30Sஓட பைண்ட் ஆகினதுமே இங்கால வரக்கூடிய டிஆர்என்ஏக்கு எம்ஆர்என்ஏ ஆக்சஸ் என்ன நடக்குது? இல்லாம போகுது. சரியா? அப்ப டிஆர்என்ஏல இருந்து எம்ஆர்என்ஏக்கு ஆக்சஸ் வரலண்டா புரோட்டீன் சிந்தசிஸ் என்ன நடக்கும்? அது இன்ஹிபிட் ஆகிடும். சரியா? இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். உங்களுக்கு டீப்பா தெரிய தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இதுல ஸ்டடி பண்றதுக்கு ஒன்றும் இல்லையே, இந்த பிக்சரை பார்த்ததுமே விளங்கி இருக்கும். சரியா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை போட்டிருக்கோம். விளங்கிச்சா? யாராலும் குயிக்கா சொல்லுங்க, என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? இதை பார்த்து சொல்லுங்க குயிக்கா. குயிக்கா சொல்லுங்க யாராலும். இது கஷ்டமா? எப்படி ஒர்க் ஆகுது? நஸ்ரீன் விளங்கிச்சா? சரி, ஓகே. நம்பர் யாரு? நம்பர் 64 சொல்லுங்க. இது என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? நம்பர் 64. 64. இதுல என்னவாலும் கன்ஃபியூஸ் இருக்கா யாருக்காலும்? ஓகே, சொல்லுங்க மிஸ் பா, சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கம்மா. ஓகே, பைண்ட் ஆகுது. தென் ஓ, இன்ஹிபிட் ஆகுது. ஓகே, குட். சரியா? அப்ப இந்த பாக்டீரியாட புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆகினதுமே என்ன நடக்கும்? பாக்டீரியாட growth இல்ல. சோ பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆகுது. சரியா? அப்ப பாக்டீரியோஸ்டாட்டிக் இதால என்ன நடக்குது? இவங்கட அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கண்ட்ரோல் ஆகுது. அதாவது ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் நடக்குது. சரியா? இதுதான் யார்ட? டெட்ராசைக்ளின்ஸ்ட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இப்ப நாங்க மத்த பாட்டுக்கு போவோம். என்னது? ஃபார்மகோகைனெடிக்ஸ். நாங்க ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல எது சம்பந்தமா பேசுவோம்? என்னென்னது? அட்மி, அப்சார்ப்ஷன், and then distribution, mechanism, metabolism, and then sorry, excretion. எக்ஸ்கிரீஷன். சரியா? அப்ப நாங்க இது மூணையும் தான் பொதுவா ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல பேசுவோம். இங்க அப்சார்ப்ஷன் என்று வார நேரம் இந்த டெட்ராசைக்ளின்ஸ் எப்படின்னா எங்கட அப்பர் ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ட்ல அப்சார்ப் ஆகுது. சரியா? தென் இதோட அப்சார்ப்ஷன் ஃபுல்லி அப்சார்ப்ட் ஆகாது. சரியா? அதாவது பார்ஷியலி தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்ப பார்ஷியலி அப்சார்ப்ஷன் நடந்தா என்ன நடக்கும்? எங்கட ட்ரக்ஸ்ல கொஞ்சம் எங்கட கட்ல இருக்க பார்க்கும். அதாவது எங்கட இது இருக்கும் தானே, எங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு விளங்கு தானே? இப்ப நாங்க கொடுத்த ட்ரக் கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகலண்டா அவங்க எங்க இருக்க பார்க்கும்? எங்கட ஜிஐ ட்ராக்ட்ல இருக்க பார்க்கும். சரியா? அப்ப கொஞ்சம் ட்ரக் எங்கட ஜிஐ ட்ராக்ட்ல பேலன்ஸ் ஆகுது. இவங்க என்ன செய்யுது? கட் ஃப்ளோராவை ஆல்டர் பண்ணுது. கட் ஃப்ளோராண்டா என்ன? கட் ஃப்ளோராண்டா என்ன? யாரால சொல்லுங்க. கட் ஃப்ளோராண்டா என்ன? தெரியாதா? கட் ஃப்ளோராண்டா யாருக்கும் தெரியாதா?
ஓகே, யாராவது தெரிஞ்ச ஆட்கள் சொல்லுங்க, கட் ஃப்ளோராண்டா என்ன? ஜிஐடி ட்ராக்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம். ஜிஐ ட்ராக்ல, எங்களோட ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஜிஐ ட்ராக்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, சரியா? அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல சில சில சேஞ்சஸ் கொண்டு வருது, அதாவது அதை ஆல்டர் பண்ணுது. அப்ப அதை ஆல்டர் பண்றதால எங்களுக்கு என்ன வர பாக்குதா? என்ன இது? இது என்ன கண்டி? டயரியா. டயரியா. டயரியா மீன்ஸ் வயிற்றோட்டம், வயிற்றுப்போக்கு. லூஸ் மோஷன், சரியா? அப்ப இது வர பாக்கும். அப்ப இங்க நீங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்குது? டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் எடுத்தா ஒரு சைடு எஃபெக்டாக என்ன வருது? என்ன வருது? டயரியா, சரியா? அப்ப நீங்க ஃபார்மகாலஜி ஸ்டடி பண்ற நேரம் இதெல்லாம் டெக்னிக்கா புடிச்சிடுங்க, சரி? இந்த இடத்துல உங்களுக்கு நோட் பண்ணலாம், டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக் எடுக்கிற நேரம் டயரியா வந்து சைடு எஃபெக்டா வருது. அது வாரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் கூட உங்களுக்கு தெரியும், சரியா? கிளியரா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க அப்சார்ப்ஷன்ல தானே பாக்குறோம். மத்தது வந்து இவங்கள ஃபுட்டோட எடுத்தா அப்சார்ப்ஷன் என்ன நடக்குதா? இம்பேர்ட் ஆகுது. அப்சார்ப்ஷன் இம்பேர்ட் ஆகுதுன்னா என்ன மீனிங்? அப்சார்ப்ஷன் இம்பேர்ட் ஆகுதுன்னா என்ன மீனிங்? குயிக்கா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு குயிக்கா முடிக்கலாம். குறையும். குறையும். அது வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட் வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது, சரியா? அப்ப வந்து இந்த இத யாரு டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஃபுட்டோட எடுக்கிறத தவிர்க்கிற மட்டுக்கும் நல்ல, சரியா? ஆனா இதுல தார் எக்ஸெப்ட் யார் யாரு? டாக்ஸிசைக்ளின் அண்ட் மினோசைக்ளின். அப்படி என்றா எதுட அப்சார்ப்ஷன் ஃபுட்டால எஃபெக்ட் ஆகுது? யார்ட? டாக்ஸிசைக்ளினுக்கு இல்ல, தென் மினோசைக்ளினுக்கும் இல்ல. அப்ப யார்ட அப்சார்ப்ஷன் வந்து ஃபுட்டால இம்பேர்ட் ஆகுது? பேலன்ஸ் யார் இருக்காங்க? செல்லுங்க, தெரியாதா? டெட்ராசைக்ளின், சரியா? இப்ப உங்களுக்கு நாங்க அடுத்த ஸ்லைட்ல பாப்போம். அதை இப்ப விளங்கி இருக்கணும். நாங்க இங்க 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் பாக்குறோம் மெயினா. இதை விட இருக்கும் ஒன்று டெட்ராசைக்ளின், தென் டாக்ஸிசைக்ளின் அண்ட் தென் மினோசைக்ளின். அதுலயும் ஃபேமஸ் ஆனால் டாக்ஸிசைக்ளின் அண்ட் தென் டெட்ராசைக்ளின், சரியா? அப்ப ஃபுட்டால அப்சார்ப்ஷன் இம்பேர்ட் ஆகிற யாருன்னு சொன்னா டெட்ராசைக்ளின், சரியா? ஃபுட் மட்டும் அகெயின் இன்னொரு தந்திருக்காங்க. இது சில பேர் மில்கோட ட்ரக்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. அப்ப அதுக்காகத்தான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், மில்கோட அண்ட் தென் டேப்லெட்ஸ். மற்றது வந்து இதுகளோட எடுக்கிற நேரம் எங்களோட அப்சார்ப்ஷன் வந்து இம்பேர்ட் ஆக பார்க்கும், சரியா? அப்ப கிளியர்ன்னு நினைக்கிறேன். அப்சார்ப்ஷன் வார நேரம் அப்பர் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப் ஆகுது. அண்ட் தென் மெயின் பாயிண்ட் டெட்ராசைக்ளின்ஸ் பார்ஷியலி தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். சோ பேலன்ஸ் எங்க இருக்கு பாக்குது? கட் ஃப்ளோரால. கட் ஃப்ளோரால இருந்துட்டு அவங்க சும்மா இருக்குதா? இல்ல. எங்க கட் ஃப்ளோரா வந்து, அதாவது எங்க கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆல்டர் பண்ணுது. ஆல்டர் பண்றதால என்ன நடக்குது? எங்களுக்கு டயரியா வர பார்க்கும். அப்ப டெட்ராசைக்ளின் வார நேரம் டயரியான்னு சொல்றது ஒரு சைடு எஃபெக்ட், சரியா? மத்த பாயிண்ட் என்னன்னா, டெட்ராசைக்ளின் வந்து இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடா, டெட்ராசைக்ளின் குரூப் அண்ட் தென் டெட்ராசைக்ளின் எக்ஸாம்பிள் ஆண்டு, சரியா? அது அப்படித்தான். இந்த இந்த குரூப்ல இருக்கிறதுல டெட்ராசைக்ளின்ன்றது குரூப்பும் தான், டெட்ராசைக்ளின்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளும் தான், சரியா? அப்ப அந்த டெட்ராசைக்ளின் அப்சார்ப்ஷன் ஃபுட்டால இம்பேர்ட் ஆகும். ஆனா டாக்ஸிசைக்ளினோ மினோசைக்ளினோ இல்ல, சரியா? ஓகே. அடுத்தது பார்க்க போறது வந்து அட்மில செகண்ட் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? அப்ப இந்த ட்ரக் எப்படின்னு சொன்னா வெல் டிஸ்ட்ரிபியூட்டட், எங்கட பாடியில நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப வெல் டிஸ்ட்ரிபியூட்டா எங்களுக்கு தேவையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஏரியாவுக்கும் இந்த ட்ரக்ஸ் என்ன செய்வாங்க? பேத்துடும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அப்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகினா எங்க அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஏரியாவை இவங்க போயிட்டு கியூர் பண்ணிடுவாங்க, சரியா? மத்த விஷயம் என்னன்னா, இவங்க எங்களை கிராஸ் பண்றாங்க, ஒன்று பிளசண்டா அண்ட் தென் மில்க் கூட எக்ஸ்பிரீட் ஆகும். சரி, பிளசண்டாண்டா என்ன? பிளசண்டாண்டா என்ன? பிளசண்டாண்டா என்ன?
சூழ் பிரெக்னன்சி இருக்கும். டைம்ல சொல்லித்து சரி. அதாவது பிரெக்னன்சி டைம்ல எங்கட மதருக்கும் பேபிக்கு மேல வரக்கூடிய அந்த கனெக்ஷனை கொடுக்குறாங்க. சரியா? அப்ப இங்க நாங்க cross பிளசண்டாண்டேன்னு செல்றோம்டா டெட்ரசைக்ளின் ட்ரக் ஒரு பிரெக்னன்ட் மதர் எடுத்தா அது என்ன நடக்கும்? ஃபீட்டஸுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அண்ட் தென் எக்ஸ்ட்ரேட்டட் இன் மில்க் மீன்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா? பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து டெட்ரசைக்ளின் எடுக்கிற நேரம் அந்த பிரெஸ்ட் மில்க் கூட பேபிக்கு போற சான்ஸ் இருக்குது. சரியா? அப்ப அதுக்காக வேண்டிதான் நாங்க இந்த டேர்ம்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது. நாங்க நார்மலாவே டிஸ்ட்ரிபியூஷன் வார நேரம் எப்படி எங்களோட பாடியில டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அண்ட் தென் சிஎஸ்எஃப் சிரிப்ரஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு போகுதா இல்லையா, அண்ட் தென் பிளசண்டாவை கிராஸ் பண்ணுதா இல்லையா, அண்ட் தென் மில்க் கூட எக்ஸ்கிரீட் ஆகுதா இல்லையா. சரியா? இதுகளை தான் நாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல காமனா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நீங்க ஒழுங்கா ஸ்டடி பண்ணிட்டு வாரீங்கடா உங்களுக்கு விளங்கும். பட் அப்சார்ப்ஷன் நாங்க இதைத்தான் பாக்குறோம். அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட்டா பார்ஷியலியா அடுத்தது என்ன நடக்குதுன்னு டிஸ்ட்ரிபியூஷன் இதைத்தான் பாக்குறோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியா? மெட்டபாலிசம் பத்தி இங்க மென்ஷன் பண்ணி இல்ல. டெட்ரசைக்ளின் உங்களுக்கு அந்த அளவு மெட்டபாலிசம் பெருசா தேவையோண்டு இல்லை. சரியா? அது செல்ற அளவுக்கு டீப்பா உங்களோட ரேஞ்சுக்கு தேவையில்லை. சோ அதுக்கு அடுத்து நாங்க என்னதுக்கு போறோம்? எக்ஸ்கிரீஷன். சரியா? இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் எக்ஸ்கிரீஷன் வார நேரம் மெயினா ட்ரக்ஸ் டே எக்ஸ்கிரீஷன் எங்கல நடக்குது? கிட்னி எங்க? கிட்னி. அண்ட் தென் அதுக்கு அடுத்து எங்க? பைல் பைல். சரியா? இது ரெண்டும் தான் எங்கட என்னது மெயினா வரக்கூடிய எக்ஸ்கிரீஷன் ரூட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள். சரியா? இதுல வந்து நீங்க பாருங்க மெயின்லி ஃப்ரம் பைல் அண்ட் கிட்னி அன்சேஞ்ச்டு தந்திருக்கு. சரியா? அதாவது ட்ரக் வந்து அன்சேஞ்ச் ஃபார்ம்லயே எக்ஸ்கிரீட் ஆக பார்க்கும். சரியா? அதால என்ன விஷயம்டா இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆட்கள் இருக்காங்க தானே, இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆன ஆட்கள் இருக்காங்களே, அவங்க இந்த ட்ரக் எடுக்கிற நேரம் கொஞ்சம் என்ன செய்யணும்? டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இப்ப அவங்களுக்கு தெரியா டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு கிட்னி ஃபெயிலியரோ கிட்னி டேமேஜ் ஒருத்தரோ வந்தா டெட்ரசைக்ளினை கொடுக்குற நேரம் நார்மலா வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டை விட இவங்களோட டோஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி டோஸ் வந்து குறைப்பாங்க. சரியா? ஏன்னா கிட்னியால போகணும், கிட்னியால எக்ஸ்கிரீட் ஆகணும், அண்ட் தென் அது அன்சேஞ்ச்டு ஃபார்ம்ல போகுது. அன்சேஞ்ச்டு ஃபார்ம்ல போச்சுல அறவே நாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு டீப் கேர்னு கொடுப்போம். சரியா? அவங்களோட டோஸ் அட்ஜஸ்ட் பண்றதுல. மத்தது வந்து என்னன்னா இங்க பாருங்க டாக்ஸிசைக்ளின் அண்ட் மினோசைக்ளின் இவங்க வந்து நான் ரீனல் ரூட்ஸ். அப்படின்னா இவங்க எந்த ரூட்ல போவாங்க? இந்த ரெண்டு ட்ரக்ஸும் நான் ரீனல் ரூட்ஸ் என்ன ரூட்ல போவாங்க? பைல் பைல். சரியா? அதால வந்து இன்னொரு விஷயம், இப்போ ஒன்று டெட்ரசைக்ளினை கொடுக்குற நேரம் டெட்ரசைக்ளின் ட்ரக்கே கொடுக்குற நேரம் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைண்டா என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒன்று டாக்ஸிசைக்ளினுக்கு போகலாம், இல்லைன்னா மினோசைக்ளினுக்கு போகலாம். சரியா? ஆக்ஷன் ஒன்று தானே. இப்ப வேற வேற ட்ரக்ஸ் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்கிரீஷன். சரியா? ஓகே, யாரோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருந்து நாங்க லாஸ்டா பார்ப்போமா? நாங்க வந்துட்டோமே இதுக்கு. ஓகே, இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? டெட்ராசைக்ளின், தென் டாக்ஸி, தென் மினோ. சரியா? இது கொஞ்சம் தான் வருது. இதுல என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கிறன்றது இது ரெண்டுக்கும் தெரிஞ்சா போதும். சரியா? இந்த டெட்ராசைக்ளின்ல பாருங்க கேப்சூல்ஸ் இருக்குது, 100 மில்லிகிராம் கேப்சூல்ஸ் இருக்குது. இவங்களை வந்து எவ்ரி 6 hours கொடுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நாங்க கொடுப்போம்? 4 times கொடுப்போம். அண்ட் தென் பாருங்க ஸ்பெஷலா ஒன்று நீங்க மெமரைஸ் பண்ணணும், ஐ ஆயின்மெண்ட்ஸும் டெட்ராசைக்ளின்ஸ்ல இருக்குது. சரியா? ஐ ஆயின்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? இந்த டெட்ராசைக்ளின்ல ஐ ஆயின்மெண்ட் இருக்குது. சரியா? டாக்ஸின் வார நேரம் என்னது? ஒன்று 100 மில்லிகிராம் டேப்லெட் இருக்குது, தென் டிஸ்பர்சிபிள் டேப்லெட் இருக்குது, அண்ட் தென் கேப்சூல். இதுண்டா ஈஸி. சரியா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த ஏரியாவுக்கு போவோம். இண்டிகேஷன்ஸ் or uses. இண்டிகேஷன் தான் என்ன? யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்குறேன், என்ன மாதிரியான டிசீஸ் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்க
கொடுக்குறோம்ன்ற விஷயம். சரியா? ஓகே, இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓகே, நம்பர் 63 இதை ரீட் பண்ணுங்க. Mycoplasma and ம் Legionella pneumonia, ஓகே, cholera, கொலேரா. ஓகே, chlamydial infection, கிளமிடியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, pneumonia, நிமோனியா. ஓகே, streptococcus, சரி. ஓகே, ரீட் பண்ணுங்க. அடுத்தது trachoma, pelvic inflammatory disease, ம் streptosporosis, லெப்டோஸ்பைரோசிஸ். penicillin sensitivity patient, ம் acne in ம் common GR positive, GR பாசிட்டிவ்னா என்ன? gram positive, கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். negative infection. ஓகே, தென் சரி, இது கொஞ்சம் தான் என்னதுன்னா இண்டிகேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியா ஒன்று ஞாபகம் வைக்கலாம். யாரு? ஆக்னி ட்ரீட்மெண்ட். சரியா? இது சில பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் இருப்பீங்க. இப்போ அக்னி ட்ரீட்மெண்ட் நல்லா பிம்பிள்ஸ் போட்டு அக்னி வாரவங்களுக்கு நல்லா பிம்பிள்ஸ் கூடனண்டா டாக்டர்கிட்ட போனா அவங்க ஃபர்ஸ்டாவே டாக்ஸிசைக்ளின் எழுதிருவாங்க. சரியா? நல்ல அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இருந்திருப்பீங்க. ஏன்னா பிரிஸ்கிரைப் பண்றாங்க உண்மையிலே. அப்ப இதை உங்களை ஞாபகம் வைக்கிறது ஈஸி. டெட்ராசைக்ளின் குரூப் அண்ட் வார நேரம் இண்டிகேஷன்ல ஆக்னின்றது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். சரியா? இங்க பாருங்க, அடுத்து இந்த பாயிண்ட்ல பெருசா ஒன்றும் இல்லை. என்ன ப்ராட் ஸ்பெக்ட்ரம். சோ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்குற 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு போடலாம். அப்படி உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்டா வந்தா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, மத்தது வந்து நிமோனியால என்னது? மைக்கோபிளாஸ்மா அண்ட் லியோஜினெல்லா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால வரக்கூடிய நிமோனியா ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. சரியா? மத்தது கொலேரா. கொலேரா வந்து தெரிஞ்ச ஒரு டிசீஸ். கொலேராண்டா என்ன? வாந்தி பேதி. வாந்தி பேதி, தென் வயிற்றோட்டம், இதெல்லாம் வரக்கூடியதா என்னது? சரியா? இதைத்தான் நாங்க சொல்ல வாந்தி பேதி. கொலேரா வாந்தி பேதி. அதான் உங்களுக்கு இது நீங்க ஏல ஸ்டடி பண்ணிருப்பீங்க. கொலேரா மெயினா என்னத்தால வர? என்ன ரூட்டால? கொலேரா என்ன ரூட்டால வர? மெயினா ஓரல், அதாவது ஓரல் ரூட்டால தான் வரும். வாந்தி பேதி வரதான் நாங்க அப்படி சொல்றோம். சரியா? அண்ட் தென் கிளமிடியல் இன்ஃபெக்ஷன்டா, கிளமிடியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எங்கட பாடிக்குள்ள போயிட்டு இன்ஃபெக்ஷன்ஸை கோஸ் பண்றதுதான் கிளமிடியல் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்றேன். சரியா? இது எல்லாமே வந்து என்னது? கிளமிடியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள். சரியா? இதுல உங்களுக்கு தெரியாத நிறைய இருக்கும், பாருங்க. இந்த நியூமோனியா, ஓகே, ட்ராக்கோமா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், இதெல்லாம் அடிச்சு பார்க்கலாம். சரியா? இன்ஃப்ளமேஷன்டா தெரிஞ்சிருக்குமே. இன்ஃப்ளமேஷன்டா என்ன? வீக்கம், சிவத்தல், அந்த மாதிரி. வீக்கம், சிவக்கிறது. சரியா? அப்ப அந்த இதுல ஒன்றுதான் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அது மாண்டு வருது. சரியா? தென் லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னா என்ன? இதுவும் காமனான ஒன்றுதான், ஓரளவுக்கு காமன். லெப்டோஸ்பைரோசிஸ் என்றது லெப்டோஸ்பைரோசிஸ் என்றா என்ன? மஞ்ச காய்ச்சலா? மஞ்ச காய்ச்சல் இல்ல. லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சல் சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயல் வேலை செய்யற ஆட்களுக்கு எல்லாம் கூடுதலா வர பார்க்கும். கேள்விப்பட்டிருக்கிறா இல்லையா? பிளாக் நோய் அது தானே? அந்த எலிக்காய்ச்சல்ண்டே சொல்லுவாங்க. இப்ப சில பேர் வயல் வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து இந்த தண்ணியில இறங்கிட்டு வார நேரம் எலியால வரக்கூடிய, இந்த பாருங்க, ரூடன்ட், இவங்களால வரக்கூடியதான் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ். சரியா? இது கூடுதலா வந்து அந்த விவசாயம் செய்யற ஆட்கள், வயல் வேலை செய்யற ஆட்கள், அவங்களுக்கு வர பார்க்கும் லெப்டோஸ்பைரோசிஸ் என்றது. சரியா? இப்படியான ஆட்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது, பாருங்க. லெப்டோஸ்பைரோசிஸ் வார ஆட்களுக்கு பெனிசிலின் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. சரியா? இங்க யாரு எந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நாங்க டெட்ராசைக்ளின் கொடுக்க போறோம்?
ஃபார் பெனிசிலின் சென்சிட்டிவ் பேஷண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? பெனிசிலினுக்கு அலர்ஜிக் மாதிரி எஃபெக்ட். ஓகே, அதான் பெனிசிலினுக்கு அவங்களுக்கு அலர்ஜி. சோ பெனிசிலினை எங்களுக்கு கொடுக்க இயலாம். சரியா? அந்த மாதிரியான லெப்டோஸ்பைரோசிஸ் பேஷண்ட்டுக்கு நாங்க ஒரு ஆப்ஷனாக என்னத்துக்கு போவோம்? டெட்ராசைக்ளினுக்கு போவோம். சரியா? அப்ப இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்றதும் ஒரு கிளாமிடியல் இன்ஃபெக்ஷன். சரியா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிக்குமென்னு நினைக்கிறேன். இண்டிகேஷன் வார நேரம் ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்னி, அண்ட் தென் மைக்கோபிளாஸ்மா லியோஜினெல்லா நியூமோனியா. கட்டாயம் டெட்ராசைக்ளின் வாரம் இந்த மைக்கோபிளாஸ்மா லியோஜினெல்லா ஞாபகம் வைங்க. சரியா? அது ஃபேமஸ் ஆனது. அண்ட் தென் கொலேரா, வாந்தி பேதி. தென் கிளாமிடியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, நியூமோனியா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய வருது. அதுல ஸ்பெஷலா லெப்டோஸ்பைரோசிஸ் இருந்தா பெனிசிலின் சென்சிட்டிவ் பேஷண்ட்டுக்கு நாங்க டெட்ராசைக்ளின் கொடுக்குறோம். சரியா? இப்போ ஈஸி இண்டிகேஷன்ஸையும் எல்லாம் இல்லாட்டியும் இன்றைக்கு இது முடிகிற நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3 ஞாபகம் வைக்க பாருங்க. தென் ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போற நேரம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். சரியா? இன்றைக்கே எல்லாம் நிக்குமான்னு தெரியா, ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 உடனே ஞாபகம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி பண்ற ஆட்களுக்கு. மத்தவங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வைக்கணும். சரியா? இப்போ ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிற ஆட்கள், இது நாலேஜ் இருக்கிற ஆட்கள், வீடியோ பார்த்த ஆட்கள். சரியா? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஓகே, மத்தது என்னண்டா இண்டிகேஷன் முடிஞ்சு தென் சைடு எஃபெக்ட் இல்லண்டா ஏடிஆர். சரியா? சைடு எஃபெக்ட் ஏடிஆர் ரெண்டும் சேமா? adverse drug effect, adverse drug reaction and then side effect. நான் கேட்கிறேன் இது ரெண்டும் சிமிலரா? சிமிலர் தானே? சிமிலர் சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக கூட. ரெண்டும் சிமிலர்ல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, பெருசா இல்ல. சரியா? இங்க பாருங்க, சைடு எஃபெக்ட்ல நாங்க ஆல்ரெடி ஸ்டடி பண்ணது யாரு? டயரியா. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன ரீட் பண்ணீங்க? இது என்ன? nausea. Okay. vomiting, diarrhea, GI irritation, okay, sore mouth and throat, okay, black hairy tongue. black hair தான். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட்ல தந்திருக்கிற எல்லாமே எங்கிட்ட GI tract ரிலேட்டட் ஆனது. சரியா? நோசியாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி அந்த வாமிட்டிங் வர மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும், கும்மட்டல் மாதிரி. அதைத்தான் நாங்க நோசியான்றது. தென் வாமிட்டிங்னா வாமிட் பண்றது, வாந்தி பேதி. சரியா? தென் டயரியாண்டா ஒயிட் த்ரோட். GI இரிட்டேஷன்டா gastric feeling மாதிரி. gastritis வரதான் GI irritation. and then sore mouth, black hair tongue, இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இவங்க வந்து இதுல GI ரிலேட்டடா வரக்கூடிய சைடு எஃபெக்ட். அண்ட் தென் மெயினான ஒரு சைடு எஃபெக்ட், இன்னொரு மெயினான சைடு எஃபெக்ட் தான் யாருல வர டெட்ராசைக்ளின்ல வரக்கூடிய டென்டல் எனாமல். சரியா? இந்த பிக்சர்ல பாருங்க, இதைத்தான் நாங்க சொல்றது வந்து டென்டல் எனாமல். அப்படின்னா ஒரு மாதிரி பிக்மெண்ட் ஒன்று வரும் அந்த எங்கட எனாமல்ல. ஒரு இது ஒரு மேல ஒரு படி ஒன்று மாதிரி வரக்கூடியதான் நாங்க சொல்றது வந்து டென்டல் எனாமலோ பிக்மெண்டேஷன். சரியா? அதுவும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேட்டா இது சைடு எஃபெக்ட்ல வரக்கூடிய ஒன்று. யாருதுல? டெட்ராசைக்ளின். மற்றது வந்து ஹைப்போப்ளேசியா. ஹைப்போப்ளேசியாண்டா ஒரு விதமான அரிப்புமாய் வாருது, அரிப்புண்டு வாரமாய். சரியா? சில நேரம் சில பேருக்கு இப்ப இதுல வந்து இங்கால தந்திக்கிறதெல்லாம் அன்காமன், காமன் இல்ல. இது வந்து ரேர் கேசஸ். இப்ப நீங்க யோசிக்க கூட, இப்ப அக்னிக்கெல்லாம் கொடுக்குறேன்ட்டு, அக்னி கொடுக்குற நேரம் இவ்வளவு ரேர் இந்த மாதிரி சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா கொடுப்பாங்களா? இல்ல. இவங்க வந்து எப்படின்னு சொன்னா அன்காமன் ரேர் கேசஸ். சில பேருக்கு வர பார்க்கும், மோஸ்டா இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் தந்திக்கிறதுனா ஓரளவு காமன். நோசியா, வாமிட்டிங், டயரியா, GI irritation, டயரியா எல்லாம் காமன். சரியா? இதுகள் வந்து அன்காமன்.
அதுல பாருங்க precipitate renal failure சில பேருக்கு renal failure வர பார்க்கும். Then blood disorders, bloodல சில issues வர பார்க்கும். Hepatic necrosis, hepatic necrosis னா என்ன? Hepatotoxicity னா என்ன? Hepatotoxicity னா என்ன? Hepatic னா என்ன first? liver disease. Liver disease, அதுல toxic வருது. Liver And then photosensitivity, benign intracranial hypertension in some infants. இதுகள் வந்து side effect தந்திக்கிறது. சரியா? இதுல எல்லாத்துக்கும் explanation இல்ல. இப்ப ஓரளவுக்கு செல் இருக்கேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு வரல குரூப்புக்கு அப்லோட் பண்ணுங்க. benign intracranial hypertension என்னன்னும் and then photosensitivity என்னன்றதையும் பார்த்து அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை போடுங்க ஒரு 2-3 லைன்ஸ்ல. அன்றைக்கு செஞ்சிருந்த சில பேரு நிறைய பேர் செஞ்சிருக்கல. நாங்க அதையும் இன்றைக்கு லாஸ்டா பார்ப்போம். அன்றைக்கு போட்டதுல தெரியாதவங்களுக்கு, அதாவது செய்யாத ஆட்களுக்கு செல்றதுக்காக வேண்டி. சரியா? ஓகே, இது கொஞ்சம் சைடு எஃபெக்ட். இப்ப நாங்க லாஸ்டா கிளாஸ் முடிகிற நேரம் இது சமரைஸ் பண்ண சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 சைடு எஃபெக்ட்ஸ் ஆலும் செல்லும் தான் இதை பார்த்து செல்லும். அவ்வளவு ஹார்ட் இல்லை. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம். தென் கோஷன் அண்ட் கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ். சரியா? கோஷன்ஸ் அண்ட் கண்ட்ரா இண்டிகேஷன் வார நேரம் நாங்க மெயினா 4 குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுவோம். ஒன்று யாரு? pregnant mothers, then breastfeeding mother, breastfeeding mothers, then children. மெயினா 4 சொன்னேன். எல்லா விஷயத்துலயும் 4 பேரை பேசுவாங்க. அடுத்தது யாரு? children. இல்ல, சில்ட்ரன் வந்து மெயினா எல்லா ட்ரக்ஸுக்கும் பேச மாட்டோம். மெயினா பேசுற 4 பேரு சொன்ன renal disease. renal disease ல group of peoples or group of patients. Then அடுத்தது hepatic impairment. சரியா? அப்ப பாருங்க, அந்த 4 போனாலே உங்களோட மெயினான சாப்டர் பேத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துக்கிறது ஒன்றுதான். சரியா? அப்போ கோஷன்ஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் யாரு? hepatic impairment and then renal impairment. உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்கும். hepatotoxicity வருது, renal failure வந்து precipitate ஆகுது. இதுல சைடு எஃபெக்டா. சோ நாங்க இந்த மாதிரியான ஆட்கள்ல கோஷனாக இருக்கோம். அண்ட் தென் ரீனல் ரூட்ல டெட்ரிசைக்ளின் வந்து அன்சேஞ்ச்ட் ஃபார்ம்ல போகுது. அன்சேஞ்ச்ட் போல எக்ஸ்கிரீட் ஆகிற நேரம் ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு அதை பொடியில இருந்து கிளியர் பண்றது, எக்ஸ்கிரீட் பண்றதுல கஷ்டம். அவங்களோட வந்து கிட்னி அந்த அளவு ஒர்க் ஆகாது. சோ நாங்க டெட்ரிசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்கணும்டா. இவங்க 2 பேரும் வார நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல் மீன், இப்ப ரீனல் இம்பேர்மெண்ட் ஆட்களாக இருந்தா வேற ஆப்ஷனுக்கு போகணும். டெட்ரிசைக்ளினை தவிர்த்துட்டு ஒண்டோ டாக்ஸிசைக்ளின் ஓ மினோசைக்ளின் போகலாம். இல்லைண்டா என்ன செய்யலாம்? டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா? இதே மாதிரிதான் ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் ஆக இருந்தாலும் அதுக்குரியங்களுக்கு கொண்டு இதுக்கு பதிலா அடுத்த ட்ரக்கை பயன்படுத்தலாம். அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். கண்ட்ரா இண்டிகேஷன். கண்ட்ரா இண்டிகேஷன் யாரு? பிரெக்னன்சி, பிரெஸ்ட் ஃபீடிங் என்று சொன்னா நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த டெட்ரிசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்கை கொடுத்தா பிளசண்டாவை கிராஸ் பண்ணி போகுது. சோ பிரெக்னன்ட் மதர்ஸ்ல யாருக்கு போயிட்டு சேர்ந்துடும்? பேபிக்கு போயிட்டு சேர்ந்துடும். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்ல மில்க் கூடாக பேபிக்கு, இங்க ஃபீட்டஸ் போகும், இங்க பேபிக்கு போகும். சரியா? அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்த பேபியை வந்து எஃபெக்ட் பண்ணும். சோ நாங்க டெட்ரிசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக் இவங்க 2 பேருக்கும் கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? ஸ்பெஷலா நினைவு வைக்க வேண்டியது அடுத்தால் 12 இயர்ஸுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்க கூடாது. சரியா? விளங்கிச்சா? ஓகே, இது கொஞ்சம் தான் வந்து என்னது எங்கட கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ். 3 கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் 2 கோஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம்.
ஓகே, இப்ப சொல்லுங்க, நாங்க இந்த பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றேன்டா நீங்க என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பர்டிகுலர் இல்ல, நிறைய பேஷண்ட் அட்வைஸ் வரும். ஹிஸ்டரி கேட்கணும். ரீனல் டிசீஸ், ஹெப்பாட்டிக் டிசீஸ் இருக்காண்டு கேட்கணும். ஓகே, கரெக்ட். தென் பெனிசிலினுக்கு அலர்ஜி இருக்கான்னு கேட்கணும். பெனிசிலினுக்கு அலர்ஜி இருக்கான்றது எங்களுக்கு இங்க தேவைப்படுமா? சொல்லுங்க, பெனிசிலின் அலர்ஜி பத்தி எங்களுக்கு இங்க தேவைப்படுமா? இல்ல, அது டாக்டரோட வேலை. ஓகே, டாக்டர் வேலா. அதுலயே நாங்க பெனிசிலின் அலர்ஜியை பத்தி எந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ்ல வைத்து பேசுவோம்? பிரெக்னென்ட் பேஷண்ட் ஆண்டு கேட்கணும். ஓகே, சரி, பிரெக்னென்ட் பேஷண்ட். அதுவும் வந்து இப்ப எங்களுக்குரிய மெயின் ஒர்க் இல்ல. இங்க வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெனிசிலினுக்கு அலர்ஜியா இல்லையான்றது வந்து நாங்க பெனிசிலின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குற நேரம் தான் கேட்கணும். சரியா? அண்ட் தென் செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குற நேரம் கேட்டாலும் ஓகே, அதுவும் கேட்கணும். இங்க நாங்க டிஸ்பென்ஸ் பண்ண போறது என்னது? டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக். அப்படின்னா டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குற நேரம் நாங்க பெனிசிலினை பத்தி பேச வேண்டிய தேவை இல்லை. கிளியரா? கிளியரா? பெனிசிலினை பத்தி இப்ப நான் இன்றைக்கு பெனிசிலினை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். அது என்ன சொன்னேன்? லெப்டோஸ்பைரோசிஸ் கேஸ்ல என்ன சொன்னேன்? கிளியரா சொல்லுங்க. அத கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்லுங்க. அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் சாப்டர்ல என்ன சொன்னேன்? சென்சிட்டிவிட்டி ஃபார் பென்சிலின். ஓகே, அது கிளியரா சொல்லுங்கம்மா கொஞ்சம். பெனிசிலினுக்கு சென்சிட்டிவிட்டி, அந்த அலர்ஜிக் இருந்துச்சுன்னா இந்த ட்ரக்க ப்ரெஃபர் பண்ணுவாங்க. எந்த பேஷண்ட்ஸுக்கு? லெப்டோஸ்பைரோசிஸ் பேஷண்ட்டுக்கு. சரியா? கன்ஃபியூஸ் பண்ண கூடா. அது ஒரு இண்டிகேஷன், ஒரு யூசஸ்ல தந்த விஷயம். சரியா? ஓகே, வேற என்ன? அது பெனிசிலினுக்கு அலர்ஜி. ஓகே, தென் வேற என்ன? வேற என்ன பேஷண்ட் அட்வைஸ்? 6 ஹவர்ல எடுக்கணும். 6 ஹவர்லி எடுக்கணும்ன்றது சொல்லணும். ஏண்டா ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு நாங்க டைமை கட்டாயம் என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் காமனான விஷயம். சரியா? ஓகே, 6 ஹவர்லி எடுக்கணும்ன்றது சொல்லணும். தென் வேற என்ன? வேற என்ன? சொல்லுங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட எடுக்கப்படாதுன்னு சொல்லணும். என்ன என்ன ப்ராடக்ட்ஸ்? டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க், சீஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஏண்டா வந்து என்ன செய்யும்? ஃபுட் வந்து இம்பேர் பண்ணும். ஓகே, குட். அதோட எடுக்க கூடாதுன்னு சொல்லணும். சரி, ஓகே. வேற வேற என்ன? நஸ்ரின் சொல்ல வந்தது என்னது? ஜிஐ ட்ராக் இரிட்டேஷன் இருக்கிறதுனால அந்த கேப்சியூல் வந்து ஃபுல்லா ஸ்வெலோ பண்ணணும். ஹோலா, நாங்க கேப்சூல வந்து ஹோலா ஸ்வெலோ பண்ணணும்ன்றது சொல்லணும். ஓகே, வேற அதிகப்படியான தண்ணி குடிக்கணும் அதோட சேர்த்து. plenty of water எடுக்கணும், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வேண்டி. ஓகே, தென் ஸ்டொமக்ல குடிக்கணும். விலங்கல் என்ன? ஸ்டொமக், எம்டி ஸ்டொமக் அந்த டைம்ல குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்ன்றது செல்லேலமா? சரியா? நான் வந்து ஜிஐ இரிட்டேஷன் வரும்ன்ற நேரம் நாங்க வந்து பொதுவா எம்டி ஸ்டொமக் செல்லக்கூடாது. சில ஃபுட்ஸோட தான் எடுக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரக்ஸுக்கு நாங்க எடுத்த ஃபுட்டை எடுத்ததோடயே எடுக்க வேணாம்னு சொல்றோம். ஆனா எம்டி ஸ்டொமக் செல்ல மாட்டோம். சரியா? ஏன்னா கொஞ்சம் டைம் கூடுதலா அவங்களுக்கு என்ன செய்ய பார்க்கும்? ஜிஐ இரிட்டேஷன் வரக்கூடிய சான்சஸ் வரும். சரியா? ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாரும் ஆசை. இப்ப நாங்க இதுக்கு போவோம், எங்களோட பேஷண்ட் அட்வைஸுக்கு. இப்ப இதுல இன்றைக்கு தந்திக்கிறது இதுக்குரிய மெயினான விஷயம்.
நாங்க லாஸ்டா அன்னைக்கு பார்த்தோம் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும் உங்களுக்கு கொமனா வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு செல்லலாம். சரியா? என்னண்டா நீங்க வந்து அந்த சென்ன அவர் கணக்கு கேட்ப எடுங்க. 6 ஹவர்ல இருந்தா 6 ஹவர்லயே எடுங்க. சரியா? அது ஒன்னாவது விஷயம் சொல்லணும். சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா உங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கணும் அண்ட் தென் ஹோல் கோர்ஸ் ஆஃப் தெரப்பியை கம்ப்ளீட் பண்ணணும். அன்னைக்கு லாஸ்டா சொன்னோம் ஹோல் கோர்ஸ் ஆஃப் தெரப்பியை கம்ப்ளீட் பண்ணாதான் என்ன வராது ரெசிஸ்டன்ஸ் வராம தடுக்கலாம். ஸோ கட்டாயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வார டைம்ல நீங்க ஹோல் கோர்ஸ் ஆஃப் தெரப்பியை கம்ப்ளீட் பண்ணணும் என்ற பாயிண்டையும் சொல்லணும். சரியா? மத்தது என்னண்டா இது வந்து கொஞ்சம் என்ன நீங்க கொமனா ஆன்டிபயோட்டிக்ஸ் செல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸ்லயும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸ்லைடு இது பண்றதுக்கு ரஷ் பண்றதுக்கு அதான் இன்க்ளூட் பண்ணல. நீங்க விலங்கு எடுக்கணும். சரியா? மத்த விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா ட்ரக்ஸுக்கும் கொமனான விஷயம் சொல்லலாம் தானே. என்னது கீப் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன். அதாவது நீங்க சில்ட்ரன்ஸுக்கு ரீச் ஆகிற இடத்துல ட்ரக்ஸை வைக்க வேணாம். சரியா? மத்தது வந்து அவுடேட்டட் மெடிசின்ஸ் கீப் பண்ண வேணாம், அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. மத்தது வந்து என்னது இந்த இதுல வந்து நாங்க ஸ்டோர் பண்ணணும் ரூம் டெம்பரேச்சர்ல. ஹீட்ல இருந்து அவையாக, அதாவது ஹீட்டு கிட்ட வைக்க கூட, மாய்ஸ்சரு கிட்ட வைக்க கூட, டிரெக்ட் லைட் படக்கூடிய மாதிரி வைக்க கூட. ஏன்னா ட்ரக்ஸ் வந்து ஹீட்டால டேமேஜ் ஆகலாம் அண்ட் தென் மாய்ஸ்சரால டேமேஜ் ஆகலாம், தென் சன்லைட்டால டேமேஜ் ஆகலாம். இப்ப எல்லா ட்ரக்குமான் ஹீட்டா இல்ல, ஜிடிஎன் எடுத்தா அவங்க சன்லைட்டால, சில ட்ரக்ஸ் எடுத்தா ஹீட்டால, இன்சுலின் எடுத்தா அதாலதான் நாங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணோம், ஹீட்டால எஃபெக்ட் ஆகுது. சரியா? சிலது வந்து அமிட்ரிப்டிலின் மாதிரி ட்ரக்ஸா இந்த கேசிஎல் மாதிரி ட்ரக்ஸாக இருந்தா அவங்க மாய்ஸ்சரால எஃபெக்ட் ஆகுது. சோ நாங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் காமனான விஷயங்கள். இதுவும் வந்து பேஷண்ட் அட்வைஸ்ல செல்ல இயலும். சரியா? மெடிசினை ஸ்டோர் பண்ணுங்க ஒரிஜினல் கண்டெய்னர்ல at room temperature, away from heat and then away from heat, moisture and direct light. சரியா? ஓகே, இது இப்ப சொன்னதெல்லாம் காமனா வரக்கூடியது. இப்ப நாங்க இதுக்கு யாரு எங்க டாக்டர் டெட்ராசைக்ளின் வார நேரம் மெயினா ஸ்பெஷல் பாயிண்ட்ஸா வரக்கூடியதுல இங்க பார்ப்போம். சரியா? நாங்க என்ன செய்யணும், இத வந்து கேப்சூல்ஸ் ஹோலா, அதாவது ஃபுல்லா, அது இந்த ஒரு இதுவும் பண்ணாம ஹோலா நாங்க ஸ்வெலோ பண்ணணும் with plenty of fluid. மத்த மெயினான பாயிண்ட், நீங்க இதை எடுக்கணும் on the sitting. சரியா? சிட்டிங் பொசிஷன் இல்லண்டா ஸ்டாண்டிங் பொசிஷன்ல எடுக்கணும். சரியா? அப்ப இந்த அடுத்த பொசிஷன் என்னது? சிட்டிங், ஸ்டாண்டிங். மற்றது நார்மலா இருக்கிற ஹியூமன்ஸுக்கு கூடிய அடுத்த பொசிஷன் என்ன? லைங், ஸ்லீப். லைங். சரியா? இங்க இந்த இதுல வச்சு லைங்க வேணாமன்னு சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஏன் லைங் வேணாமன்னு சொல்றாங்க? GI irritation அந்த GI irritation ரிலேட் ஆகுதா? ஏன் லைங் பொசிஷன் வேணாமன்னு சொல்றாங்க? plenty of water எடுக்கிறனால. plenty of water எடுக்கிறதால. ஓகே, வேற சரி, இதால வந்து வேற வேற இஷ்யூஸ் வரலாம். வாமிட்டிங் வருது, இந்த மாதிரி அந்த நோசி அந்த இஷ்யூஸ் வரதால கூட இந்த சான்ஸ் இருக்கிறதால நாங்க என்ன செய்யக்கூடாது, லை டவுன் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க டெட்ராசைக்ளின் டேப்லெட் ஒன்று எடுத்தாலும் ஒரு 30 மினிட்ஸுக்கு படுக்க கூடாது, லை டவுன் ஆகக்கூடாது. சரியா? அப்ப நீங்க இந்த பாயிண்ட மெயினா சொல்லணும், லை டவுன் ஆகக்கூடாதுன்ற விஷயம். யாருக்கூடிய ஸ்பெஷல் பாயிண்ட், டெட்ராசைக்ளின்ஸுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் பாயிண்ட். சரியா? மத்தது என்னன்னா உங்களுக்கு ஒன்ஸ் டெய்லி டோஸ் தாரண்டா நீங்க மார்னிங் டைம்ல எடுக்கிறது வந்து ப்ரிஃபர், அதாவது அது கூட சூட்டபிள். இந்த மாதிரி இது ஒன்ஸ் டெய்லி எடுக்கிறேன்டா, 4 டைம்ஸ் அப்படி இல்ல, மார்னிங் டைம் மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 3 ஸ்கிப் பண்ணிட கூட அந்த டைமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அத தெரப்பியூட்டிக் எஃபெக்டே கிடைக்காம போயிடும். இது எங்க பேசுறேன்டா, ஒருத்தருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் மட்டும் தான் எடுக்க சொன்னா ப்ரிஃபரபிள் டைம் வந்து மார்னிங் டைம்.
சரியா? அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஹியரிங் அண்ட் பேலன்ஸ் வந்து சம்டைம் எஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து அந்த அளவு ஒரு மெயின் பாயிண்ட் இல்லை, இதை ஸ்கிப் பண்ணுங்க, பெருசா அந்த அளவு தேவையில்லை. இது நாட் சூட்டபிள் தான் சொல்லணும், அந்த அளவு பொருத்தம் இல்லை. சரியா? ஓகே, மத்ததுக்கு வருவோம். என்னது எங்கிட்ட அடுத்த பார்ட் யாரு? குயினலான்ஸ். சரியா? குயினலான்ஸ் என்று வார நேரம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச குயினலான்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் சொல்லுங்க. குயினலான்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக். உங்களுக்கு தெரிஞ்ச குயினலான் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன? சிப்ரோஃப்ளாக்சின். சிப்ரோஃப்ளாக்சிசின். சரியா? சிப்ரோஃப்ளாக்சிசின் வந்து காமனா கொடுக்கக்கூடிய ஒரு குயினலான்ஸ், அதாவது குயினலான்ஸ் அந்த ஃப்ளோரினேட்டப்பட்டதுக்கு வரக்கூடியது. சரியா? ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது வந்து குயினலான்ஸ் எப்படி வருது ஆக்டிவிட்டி? பிராட் ஸ்பெக்ட்ரம். சரியா? இப்ப நாங்க முன்னால பார்த்த டெட்ராசைக்ளின் எதுக்கு வருது? பிராட். செஃபலோஸ்போரின் எதுக்கு வருது? செஃபலோஸ்போரின் என்னதுக்கு வருது? broad spectrum. பிராட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, தென் மேக்ரோலைட்ஸ் எதுக்கு வருது? செஃபலோஸ்போரின் வானரம் பிராட் தான் கொடுக்குறேன், தேர்ட் ஜெனரேஷன் போன நெகட்டிவ்க்கும் எதிராக ஒர்க் ஆகுதானே. தென் மேக்ரோலைட்ஸ் எதுக்கு வருது? மேக்ரோலைட் ப்ராடா நரோவா? பிராட். மேக்ரோலைட்ஸ் வந்து பிராட். சரியா? ஓகே, தென் இவங்களோட பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, இவங்க என்ன ஆக்டிவிட்டியை காட்டுறாங்க? பாக்டீரியோசிடல். சரியா? இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்த டெட்ராசைக்ளின் எதுக்கு வருது? ஸ்டாட்டிக்ஸ். பாக்டீரியா ஸ்டாட்டிக். ஓகே, தென் செஃபலோஸ்போரின்ஸ்? bactericidal. Bactericidal. And then macrolides? Macrolides எதுக்கு வந்துச்சு? மறந்துட்டீங்களா? சைடல். மத்தவங்க? Bacteriostatic. மேக்ரோலைட்ஸ் நேரம் போத். சரியா? அதுல கன்ஃபியூஷன் தேவையில்லை, அவங்க பாக்டீரியோசிடல் ஆக்டிவிட்டியும் காட்டுது அண்ட் தென் பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்டிவிட்டியும் காட்டுது. சரியா? இந்த பாயிண்ட் நான் அன்னைக்கு போடல, கன்சென்ட்ரேஷன் டிபெண்டன்ட் பாக்டீரியல் கில்லிங், இதுக்குரிய பாயிண்ட் நான் ஒரு வாய்ஸ் கட்டுன்னு சொல்லி போடுறேன். ஓகே, இவங்க வந்து கன்சென்ட்ரேஷன் டிபெண்டன்ட் பாக்டீரியல் கில்லிங். சரியா? குயினலான்ஸ். ஓகே, இது கொஞ்சம் தான் எங்களுக்கு மெயினா. இந்த கட்டாயம் நீங்க சார்ட் அடிச்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும். இல்லைண்டா கடைசியா பாக்டீரியோசிடலா, ஸ்டாட்டிக்கா, ப்ரோடா, நரோவா இதெல்லாம் தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்க. சரியா? அதனால இப்பவே செஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஓகே, நம்பர் 23 இதை ரீட் பண்ணுங்க எக்ஸாம்பிள்ஸ். நம்பர் 23. Ciprofloxacin, levofloxacin, oflofloxacin, norfloxacin, moxifloxacin. ஓகே, மோக்ஸிஃப்ளோக்சின். சரியா? இந்த நாலிடிக்சிக் ஆசிடும் வந்து குயினலான் குரூப் ஆஃப் ட்ரக் தான். சரி, இவங்க வந்து நாட் ஃப்ளோரினேட்டட். இதுல சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, இதுக்காக வேற ஹெடிங் போட்டு செய்ய மாட்டோம். குயினலான்ஸ் அண்ட் ஃப்ளோரோகுயினலான்ஸ் சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று தான் இருக்குது. இவங்க ஃப்ளோரினேட்டட் படல. சரியா? இங்கல வந்ததெல்லாம் பின்னால வந்ததெல்லாம் ஃப்ளோரினேட்டப்பட்டது. சரி, இது வந்து நாட் ஃப்ளோரினேட்டட், இவங்க வந்து ஃப்ளோரினேட்டட். அதனாலதான் ஃப்ளோரோகுயினலான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா?
இந்த நலிடிக்சிக் ஆசிட்ன்றது இப்ப பெரிய அளவுல யூசேஜ்ல இல்ல. இந்த ஃப்ளோரோகுயினோன்ஸ்ல வந்து சிப்ரோஃப்ளாக்சிசின், லெவோஃப்ளாக்சிசின் இவங்கெல்லாம் பெரிய அளவுல யூஸ்ல இருக்கக்கூடியது. மெயினா எதுக்கு கொடுப்பாங்க சிப்ரோ எல்லாம்? சிப்ரோ எதுக்கு கொடுப்பாங்க மெயினா? டைரி அப்ளிகேஷன். டைரியாக்கு இல்ல. மயக்கம். ஓகே, எதுக்கு கொடுக்குற மெயினா? Called. ஹால்ட். ஓகே, நீங்க கேள்விப்பட்டீங்களா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரணும்னா சிப்ரோ கொடுப்பாங்க, கோல்டுக்கு கொடுப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் கூடுதலா சிப்ரோ கொடுப்பாங்க. சரியா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். எங்கிட்ட என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? இவங்க எந்த குரூப்ல வர ஆட்கள்? DNA synthesis inhibitors. டிஎன்ஏ சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னா எங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியதுல வரக்கூடிய ஆட்கள் தான் யாரு? குயினலோன்ஸ். குயினலோன்ஸோட மத்தது யாரு வருது? மத்தது யாரு? நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றதுல ஒன்று குயினலோன்ஸ். ஓகே, எங்களுக்கு இன்னும் 2 குரூப் ஆஃப் ட்ரக் தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கு ஒரு நான் பிக்சர் போட்டேன், அதுல இருந்துச்சு. மத்தது யாரு? சொல்லுங்க குயிக்கா. அடுத்த குரூப் இல்லைன்னா தெரியும்னா நீங்க பிரசன்டேஷன் ஆன் பண்ணி பாருங்க. இல்ல கெஸ் பண்ணுங்க, சரி வருதா பிள்ளை வருதான்னு பார்ப்போம். என்ன நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றதுல உண்டு. ஓகே, குயினலான்ஸ், ஃப்ளோரோகுயினலான்ஸ் இவங்க எல்லாம் ஓகே. மத்தது நான் கேட்க அடுத்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், இன்னும் 2 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க இன்னும் ஸ்டடி பண்ணல, முன்னுக்கு ஸ்டடி பண்ணுவீங்க. ஆனா இப்ப இன்ட்ரோடக்ஷன் சரியே, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாட்டி கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சாட்ல RNA polymerase inhibitors அப்படியா? ஓ, அது எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டேன். ரிஃபாம்பின் வந்து நாங்க அந்த அளவுல இப்ப பார்க்க மாட்டோம், பின்னால பார்ப்போம். சரி, ஓகே, அது கரெக்ட். வேற நாங்க Folate inhibitors. ஃபோலேட் இன்ஹிபிட்டர். சரி, நான் கேக்குறது ஆன்டிபயோட்டிக் குரூப். மேக்ரோலைட்ஸ் என்ன நியூக்ளிக் ஆசிட் இன்ஹிபிட்டர்ஸா? மேக்ரோலைட்ஸ் என்ன குரூப்? எதுக்குள்ள வர எந்த மெக்கானிசம்? மேக்ரோலைட்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ற ஆட்கள். நான் இப்ப கேக்குறது வந்து நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ற ஆட்கள். அதுல ஒன்று குயினலான்ஸ் சொல்லிட்டீங்க. மத்தது அட்லீஸ்ட் அந்த பிரசன்டேஷனை பேசி பார்த்துட்டு வாங்கலேன் குயிக்கா. Sulfonamides. ஓகே, சல்போனமைட்ஸ். தென் அடுத்த குரூப் ட்ரைமெத்தோப்ரீன். சரி, நீங்க நெக்ஸ்ட் வார வீக்ல, அதாவது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல படிக்க போறது இந்த சல்போனமைட், ட்ரைமெத்தோப்ரீன், அமைனோ கிளைகோசைட் இவங்க எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் வீக்ல பாக்குறது. சரியா? ஓகே, அப்ப நாங்க நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற குரூப்ல வரக்கூடிய ஒருத்தர் தான் யாரு? இந்த நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது யாரு? அதை மறந்துட்டீங்களா? Quinolone and fluoroquinolone. குயினலோன் அண்ட் ஃப்ளோரோகுயினலோன். குட். சரியா? இதுல என்ன செய்யறேன்டா, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கைரேஸ். சரியா? அந்த டிஎன்ஏ கைரேஸ் என்னது இந்த குயினலான்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். சரியா? டிஎன்ஏ கைரேஸ் பிளாக் பண்றதால என்ன நடக்குது? டிஎன்ஏ வந்து அன்வைண்ட் ஆகுது. டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகுதுன்னா என்ன? அது வந்து அவிழ்க்கப்படுது. சரியா? அப்ப டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகுன்னு சொன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான ரெப்ளிகேஷன் இது வந்து நடக்காது. டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகினதுமே இந்த ப்ராசஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்காது. சோ இதால என்ன நடக்குது? இவங்க வந்து பாக்டீரியோசிட்டல் ஆக்டிவிட்டி, அதாவது பாக்டீரியாஸ் வந்து அழிக்கப்படுது.
சிம்பிள். என்ன நடக்குதுண்டா, டிஎன்ஏ கைரேஸ பிளாக் பண்ணதால எங்க டிஎன்ஏ அன்வைண்டிங் வந்து நடக்குது. அதாவது ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷனை ப்ரிவென்ட் பண்ற. இதுல இருந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பாக்டீரியா டேமேஜ் ஆகி அந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணப்படுது. சரியா? இதுல இருந்து ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் வந்து நடக்குது. சரியா? இதுல வந்து சில நேரம் நீங்க கன்ஃபியூஸ் நிறைய மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அந்த அளவு டீப்பா தெரிய தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண குட், இல்லண்டா ஈஸியா ஞாபகம் வைங்க இந்த 3 பாயிண்ட். சரியா? ஓகே, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஃபார்முக்கு கைனெட்டிக்ஸ். இவங்க எப்படி அப்சார்ப்ஷன்? orally orally well absorbed. well absorbed. நாங்க ஃபர்ஸ்டா பார்த்தது இன்னைக்கு என்னது, டெட்ராசைக்ளின். எப்படி அப்சார்ப்ஷன் நடந்துச்சு? upper intestine அப்ப இன்டெஸ்டைன்ல partially. சரியா? இங்க வந்து வெல் அப்சார்ப்ஷன் நடக்குது. அண்ட் தென் வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பாடி ஃப்ளூயிட்ஸ்ல. ஆனா எங்கட சிஎஸ்எஃப் என்ன? சிஎஸ்எஃப் என்ன? செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த இடத்துக்கு போறது வந்து கொஞ்சம், சரியா, குறைவு. மத்த விஷயம் என்னன்னா பிளசண்டாவா கிராஸ் பண்ணும். ஆல்ரெடி நாங்க பார்த்து டெட்ராசைக்ளினும் கிராஸ் பண்ணுது. மத்த டி ஹாஃப் தந்திக்குது அரைவாழ்வு காலம் 3 to 8 hours. எலிமினேஷன் நடக்குது என்ன வழியில எலிமினேஷன் நடக்குது? filtration or secretion. ஃபில்ட்ரேஷன் ஆர் செக்ரேஷன். அது எங்க நடக்குது? Kidney ல. அண்ட் தென் அடுத்த வழி bile. பைல். அப்ப இண்டெக்ஸ் ஸ்டடி பண்ண ரெண்டுமே பைலும் கிட்னியும் ரெண்டுமே வருது. சரியா? ஓகே, அப்ப உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். மற்றது வந்து யூசஸ் ஓ இண்டிகேஷன்ன்றது. சரியா? சென்ன ஆல்ரெடி கால்டுனா என்னது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நார்மலா உங்களுக்கு இது வார நேரம் ஒரு தடுமல், காய்ச்சல் இது மாதிரி வார நேரம் நீங்க போனா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா அந்த டைம்ல சிப்ரோஃபிளாக்சிஸையும் தருவாங்க. சரியா? மற்றது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். கூடுதலா பிரெக்னன்ட் மதர்ஸ் வர மற்ற ஆட்களுக்கும் வரும். சரி, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆட்களுக்கும் என்ன செய்யறதுன்னா இந்த சிப்ரோ கொடுப்பாங்க. தென் ரேஷஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். தென் கொனோரியான்றது வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் டிசீஸ், அதுக்கும் கொடுக்குறேன். தென் ஜிஐடி இன்ஃபெக்ஷன்ஸ் இதுகளுக்கும் கொடுக்குறேன். சரியா? ஓகே, அடுத்தது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். சரியா? என்விடி என்ன? nausea, vomiting, diarrhea. ஓகே, நாசியா, வாமிட்டிங், டயரியா. இது மூணுமே இதுல இருந்து வரக்கூடியது. இந்த குயின்லாஸ் குரூப் ஆஃப் ட்ரக் எடுக்கிற நேரம் வர சான்சஸ் இருக்குது. சரியா? மத்தது வந்து ஆத்ரோபதி, ரிவர்சிபிள் ஆத்ரோபதின்றது வருது. சரியா? ஆத்ரோபதிக்குன்னா என்னது? எண்பு வலிகள், எந்த வரக்கூடிய ஒரு பிரச்சனை, மூட்டு வலி. மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அது மாதிரியான ஒன்றுதான் இந்த ஆத்ரோபதி என்று சொல்றது. ஆர்த்ரைட்டிஸ்ல வரக்கூடிய ஒன்று. இந்த இது எஃபெக்டும் வர பார்க்கும். சரியா? தென் டிசீனஸ், ஹெடேக், இன்சோம்னியா, ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் வரும். சரி, இன்சோம்னியாண்டா என்ன? வாட் இஸ் மென்ட் பை இன்சோம்னியா? தூக்கமின்மை, தூக்கம் இல்லாத பிரச்சனை. சரியா? இந்த ட்ரக்ஸ் எடுக்கிற நேரம் அந்த தூக்கத்திலையும் பிரச்சனை வரும். சரியா? போட்டோடாக்சிசிட்டி வரும். போட்டோடாக்சிசிட்டி என்ன? போட்டோ சென்சிட்டிவிட்டி நீங்க இன்னைக்கு சர்ச் பண்ணி போடுவீங்க. போட்டோடாக்சிசிட்டி என்ன? கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஒளி நச்சு ஆகிறது. ஒளி நச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி வரும்? ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி வரும்? எப்படி? போட்டோடாக்சிசிட்டின்னா இப்ப சன்லைட் இருக்குதானே, சில பேருக்கு நீங்க பாத்திருப்பீங்க, அவங்களுக்கு அந்த சன்லைட் அவங்களோட கண்ணால பாக்கல, இல்லன்னா ஸ்கின் அவங்களுக்கு வந்து வெளியிறங்கல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் நான் போட்டோடாக்சிசிட்டின்னு சொல்றேன். போட்டோ சென்சிட்டிவிட்டியும் கிட்டத்தட்ட அதுக்கு தான் வரும். எப்படின்னா அவங்களுக்கு சன்லைட்டே வெளியிறங்கல, ஸ்கின்ல சில நேரம் ரேஷ் இது மாதிரி வந்துடும். அதாவது அதுக்கு சென்சிட்டிவிட்டி கூட. ரெண்டே சில பேருக்கு அவங்களோட கண்ணால பார்க்கலாம இருக்கும் சன்லைட். சரியா? அதுதான் போட்டோடாக்சிசிட்டி என்று. அண்ட் தென் அலர்ஜிக் ரேஷஸ் பாருங்க, இந்த மாதிரியான ரேஷஸ் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. மற்றது கார்டியக் டாக்ஸிசிட்டி,
அதாவது எங்களோட ஹார்ட்லயும் இஷ்யூஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது எங்களோட QT ப்ரொலாங்கேஷன் வரக்கூடிய எரித்மியாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச PQRST நாங்க பார்த்திருக்கோம் ஏலவெல்லே அந்த ECG அதுல வரக்கூடிய QT அந்த QT ப்ரொலாங்கேஷனால அது கொஞ்சம் கூடுது வழக்கத்தை விட இது எடுக்கிற நேரம். ஸோ இதால என்ன நடக்குது? கார்டியக் டாக்ஸிசிட்டி வருது. சரியா? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்னண்டா கோஷன் அண்ட் contra இண்டிகேஷன். சரியா? இங்க பாருங்க, pregnant mother portion, then breastfeeding portion, renal portion, then history of epilepsy வந்து portion. சரியா? கிளியரா? நீங்க பார்த்த அந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளும் எதுக்குள்ள வராங்க? எதுக்குள்ள வராங்க? கோஷன்ஸுக்குள்ள வார. சரியா? அது தவிர சில்ட்ரன்ஸ் அண்ட் அடோலசன்ட் ரிஸ்க் ஆஃப் ஆத்ரோபதி இருக்கிற ஆட்கள் வருது. மற்றது கண்ட்ரா இண்டிகேஷன் யாருன்னு சொன்னா யாரு வராங்க? கண்ட்ரா இண்டிகேஷன் குயினலான் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி. குயினலோன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா என்ன? குயினலானுக்கு அலர்ஜிக் காற்றாக்கள். அலர்ஜிக் காற்ற ஆட்கள். சரியா? ஓகே, மத்தது பார்ப்போம். ஓகே, இப்ப நீங்க இதுல நான் மென்ஷன் பண்ணல என்ன விஷயம்டா, இப்ப நாங்க எல்லாத்துக்கும் பார்த்து வந்தது என்னது? பேஷண்ட் அட்வைஸ் ஒன்று பார்த்தோம் தானே? சரியா? பேஷண்ட் அட்வைஸ் பார்த்தோமே. இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா விளங்கி இருக்கும். குயினலான்ஸுக்குரிய பேஷண்ட் அட்வைஸ் நான் தரல. சரியா? ஏன் தரலண்டா, நீங்க குயினலான்ஸ் பேஷண்ட் அட்வைஸ் ஃபுல்லா எழுதுங்க. அப்படின்னா வந்து குயின்லான்ஸ் கொண்டு ஸ்பெஷல் மட்டும் இல்ல, இப்ப நான் இன்னைக்கு சொன்னேன் தானே, நார்மலா ஜென்ரலா வரக்கூடிய பேஷண்ட் அட்வைஸ் என்ன, குயின்லான்ஸ் கண்டு வரக்கூடிய ஸ்பெஷலான பேஷண்ட் அட்வைஸ் என்ன, மற்றது வந்து ஆன்டிபயோட்டிக் வார நேரம் எல்லா பேஷண்ட் அட்வைஸையும் எழுதி உங்களுடைய குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. சரியா? மத்த விஷயம் என்னன்னு சொன்னா இன்னொரு சாப்டர் இருக்குது, ட்ரக் இன்டராக்ஷன். சரியா? உங்களுக்கு ட்ரக் இன்டராக்ஷன் தான் என்னன்னு தெரியுமா? இன்னொரு மருந்தோட அந்த எஃபெக்ட் ஆகிறது இன்னொரு மருந்துக்கு. ஓகே, ஒரு பாராசிட்டமால் அண்ட் தென் இன்னொரு ட்ரக் எடுக்கிற நேரம் ரைட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஓகே, நாங்க 2 ட்ரக் எடுக்கிற நேரம் அந்த 2 ட்ரக்குக்கும் இடையில வரக்கூடிய இன்டராக்ஷனை தான் நாங்க ட்ரக் இன்டராக்ஷன் பாக்குறோம். சரியா? பார்மகாலஜில சில இடத்துல நாங்க ட்ரக் இன்டராக்ஷனும் பார்க்கணும். ஆனா பெருசா கொஸ்டின்ஸ் பார்க்கல, பாஸ் பேர் பார்த்தோன்னு பெருசா ரிலேட் ஆகாதில்ல, அதை போடல. சரியா? நீங்க அதையும் மேலும்டா சர்ச் பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. சரியா? இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல தந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை பார்ப்போம். செய்யாத ஆளுக்கு குயிக்கா அதுக்குரிய ஆன்சரை போடுங்க. லாஸ்டா வந்ததுன்னா வெயிட். சரி, ஓகே. செய்யாத ஆட்கள் குயிக்கா மார்க் பண்ணுங்க, மத்த ஆட்களும் பாருங்க. இதுக்குரிய ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? இது எந்த இயர்ல வந்தது பாத்தீங்களா நீங்க பாஸ் பேப்பர் புக்ல? சரி, உங்களோட ஆன்சரை குயிக்கா போடுங்க.
ஓகே, இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. சரி, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க ஒருக்கா. The following antibacterial and their sites of actions are correctly paired. ஓகே. A. Penicillin, bacterial cell wall peptidoglycan synthesis. ட்ரூ or false? True. ட்ரூ. ஓகே, அது கரெக்ட். செகண்ட் ஒன். Trimethoprim, bacterial protein synthesis inhibition. ட்ரூ or false? False. False. அது எங்க வரும்? Folate synthesis. Folate synthesis. அதாவது நியூக்ளிக் ஆசிட் சிந்தேஸோட இன்ஹிபிட் பண்றது. ஓகே, தென் தேர்ட் ஒன். True. Quinolones, ம் bacterial protein synthesis inhibition. DNA. Gyrase. ஓகே, அத false. தென் டி. Macrolides, Macrolides. action on bacterial DNA synthesis. False. Protein. False. Protein. Then Cephalosporins, bacterial cell wall peptidoglycan synthesis. True. okay, cephalosporium வந்து bacterial cell wall peptidoglycan synthesisல வரும். சரியா? ஓகே. ஓகே, இன்னைக்கு எங்கட பார்ட் வந்து எங்களுக்கு இருந்தது குயிக்கா முடிஞ்சிட்டு வேற என்னமான டவுட் இருந்தா கேளுங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தா அது இங்கேயே கிளியர் பண்ணிடுவோம். சரியா? half an hour உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அண்ட் அடுத்தது அன்றைக்கு நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சில டேர்ம்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டோம் தானே, அது எல்லாரும் செஞ்சிருக்கலே. என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன சொன்னது? செப்டிசீமியான டேர்ம்ஸ் என்ன தானே? செப்டிசீமியாண்டா என்ன? செப்டிசீமியாண்டா என்ன? நாங்க எதுட சைடு எஃபெக்ட்ல செப்டிசீமியாண்டது பார்த்தோம்? சைடு எஃபெக்ட்டுக்கு பார்த்தோமா நாங்க இண்டிகேஷனுக்கு பார்த்தோமா? சாரி, இண்டிகேஷன். யார்ட இண்டிகேஷன்? Cephalosporin. செஃபலோஸ்போரின். சரி, செப்டிசீமியாண்டா என்ன? யாரும் அப்ப சர்ச் பண்ணி பார்க்கல அப்படியா? First collection. என்ன? பிளட் ஸ்ட்ரீம்ல வரக்கூடிய ஒரு சீரியஸ் இன்ஃபெக்ஷன். சரியா? அதைத்தான் நாங்க சொல்றது வந்து செப்டிசீமியா. அந்த செப்டிசீமியா கண்டிஷன் இருக்கிற ஆட்களுக்கு நாங்க செஃபலோஸ்போரினை கொடுக்குறோம். சரியா? செஃபலோஸ்போரின்லயும் செஃபோடாக்சிம்ன்றதை கொடுக்குறோம். சரியா? செஃபோடாக்சிம்ன்றது எந்த ஜெனரேஷன் குரூப் ஆஃப் ட்ரக்? செஃபலோஸ்போரின்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். செஃபோடாக்சிம் எதுக்குள்ள வருது? Third generation. தேர்ட் ஜெனரேஷன். சரியா? அடுத்தது இன்னொன்று சொன்னேன், என்னது? மெனிஞ்சைட்டிஸ்ண்டா என்னன்னு தேட சொன்னேன். மெனிஞ்சைட்டிஸ்ண்டா என்ன? Brainல வரக்கூடிய பிரெயின்ல வரக்கூடிய என்னது? infection. ஒரு இன்ஃப்ளமேஷன். சரியா? அதாவது எங்கட மெனிஞ்சஸ் அண்ட் மெம்பரேன்ஸ் இருக்குதானே, அதுல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தான் நாங்க என்ன சொல்றோம்னா மெனிஞ்சைட்டிஸ் அதை சொல்றோம். சரியா? அப்ப அந்த மெனிஞ்சைட்டிஸ் வர ஆட்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்க என்னத்தை கொடுக்குற? செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குறேன். சரியா? மெனிஞ்சைட்டிஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து பெனிசிலின் குரூப்ல குரூப் 3 கொடுக்குறேன். தென் குளோராம்பெனிகால் கொடுக்குறேன், மெட்ரன்டிசோல் கொடுக்குறேன். மற்றது வந்து செஃபலோஸ்போரின் குரூப் ஆஃப் ட்ரக் கொடுக்குறேன். சரியா? இன்னொன்று சொன்ன பார்க்க சொல்லி உங்களுக்கு சைனசைட்டிஸ்ண்டா என்னன்னு பார்க்க சொன்னேன். சரியா? சைனசைட்டிஸ்ண்டா என்ன? Respiratory tract infection. இங்க Respiratory. ரெஸ்பிரேட்டரி.
மூக்கு குழாயில வர இங்கட வீக்கம். சைனசஸ் இருக்குது ரெஸ்பிரேட்டரி இல்ல இங்கட சைனசஸ் எங்கட இருக்கிற ஒரு பார்ட் எங்கட சைனசஸ்ல வரக்கூடியது சரி அந்த சைனசஸ்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தான் நாங்க சொல்றது வந்து சைனசைட்டிஸ் பொதுவா இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஐட்டிஸ் மெனிஞ்சைட்டிஸ் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி வரும் சரியா அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்க யாரை கொடுக்குறேன் செஃபலஸ்போரினை கொடுக்குறேன் சரியா ஓகே இப்ப பழைய லாஸ்ட் ஒர்க் ஃபினிஷ் இப்ப யாரால குயிக்கா இன்னைக்கு நாங்க என்ன ஸ்டடி பண்ணுன்றத சம்மரி சொல்லுங்க ஒருத்தர் குயினலான்ஸ் சொல்லுங்க ஒருத்தர் வந்து டெட்ராசைக்ளின் ஃபர்ஸ்ட் டெட்ராசைக்ளின் சொல்லுங்க டெட்ராசைக்ளினை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்னென்ன ஸ்டடி பண்ணுன்றது பேலன்ஸ் வைக்க வேணாம் இந்த இடத்துல கிளியர் பண்ணுங்க பேலன்ஸ் வச்சா இரிட்டேட் ஆகும் ஆன்டிபயோட்டிக்ஸ் சரியா உங்களோட நெக்ஸ்ட் வீக் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அதாவது பாக்டீரியாஸுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ண ட்ரக்ஸ் ஸ்டடி பண்றது ஃபினிஷ் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்களே ஆன்டிபாங்கல் ஆன்டிவைரல் அது இருக்குது இப்பவே செய்ய மாட்டோம் இந்த சாப்டர் முடிஞ்சிடும் சரியா அதில் இப்பவே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க குயிக்கா சம்மரியை சொல்லுங்க டெட்ராசைக்ளின்ல என்னென்ன ஸ்டடி பண்ணிங்க டெட்ராசைக்ளின் எக்ஸாம்பிள் என்னென்னது டெட்ராசைக்ளின் ஓகே டாக்ஸிசைக்ளின் ஓகே மினோசைக்ளின் ஓகே எக்ஸாம்பிள் சரி வேற என்ன ஸ்டடி பண்ணின mechanism of action ஓகே 30s ஓகே சொல்லுங்க 30s ribosome binding அங்க என்ன வந்து பைண்ட் ஆகும் டெட்ராசைக்ளின் டெட்ராசைக்ளின் வந்து 30s இதோட பைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் access block ஆக்கப்படும் அதால வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆகுது ஓகே அடுத்து வேற என்ன ஸ்டடி பண்ணி இப்ப ரெண்டு சொல்லிட்டீங்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் மத்தது என்ன pharmacokinetics Pharmacokinetics. kinetics ஓகே கைனடிக்ஸ்ல என்ன பாத்தீங்க absorption Absorption, distribution, ம். excretion. சரி அப்சார்ப்ஷன்ல upper small instantல morning. partial Partially absorbed. absorption ஓகே Absorption impaired by milk. ஓகே அது யாரு எந்த ட்ரக் அது இம்பேர் பண்ணுது மூணுலயும் எது வந்து ஃபுட்டால் இம்பேர்ட் ஆகுது tetracycline டெட்ராசைக்ளின் ஓகே அடுத்தது வேற பாருங்க distribution ஓகே டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னது பிளசண்டாவும் மில்காலையும் எக்ஸ்கிரியேட் ஆகிற மில்கால ஓகே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற பிளசண்டாவால பிளசண்டால க்ராஸ் ஆகுற வேற என்ன பார்த்தோம் excretion வந்து பைலாலையும் கிட்னியாலையும் பைலாலையும் கிட்னியாலையும் சோ இந்த இடத்துல நாங்க கிட்னி டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன் டோஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ற இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நான் ரீனல் ரூட்ல கிளியர் ஆகுறது சரியா அந்த டாக்ஸிசைக்ளினோ மினோசைக்ளினோ கொடுக்கலாம் சரி ஓகே ஃபார்மகோகைனெடிக்ஸ் சரி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சரி எக்ஸாம்பிள் சரி வேற என்ன patient advice பேஷண்ட் அட்வைஸ் என்ன ஸ்பெஷல் பேஷண்ட் அட்வைஸ் டெட்ராசைக்ளின்ஸ் நான் கொடுக்குறேன் ஹாலா ஸ்வெல்லோ பண்ணணும் ஓகே ஃப்ளூயிட் கூட எடுக்கணும் ஓகே அது அடுத்தது சிட்டிங் ஆன் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல எடுக்கணும் தென் எடுத்ததுக்கு அப்புறம் லைன் டவுன்ல 30 மினிட்ஸ் மட்டும்
30 மினிட்ஸ்க்கு லைன் டவுன் ஆகக்கூடாது. லைட் டவுன் ஆகக்கூடாது. இந்த 4th பாயிண்ட் நான் இன்னொரு செக் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து அது டவுட் அதால அதை சொல்ல வேண்டாம். சரியா? ஓகே. அடுத்தது வேற என்ன ஸ்டடி பண்ணது? Indication. சைடு எஃபெக்ட்ஸ். இண்டிகேஷன் அண்ட் சைடு எஃபெக்ட். இண்டிகேஷனை சொல்லுங்க. Pneumonia. நிமோனியா, cholera, கொலேரா, டயரியா. கொலேரா. ஓகே. Pelvic inflammatory disease. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். தென் வேற mycoplasma and மைக்கோபிளாஸ்மா, நியோஜினெல்லா, Legionella pneumonia. ஓகே, நிமோனியா. வேற அது தவிர கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் கொடுக்குறன்ற விஷயம் சரி. இதுல ஆல்மோஸ்ட் ஆல் ஓகே. தென் சைடு எஃபெக்ட் அண்ட் ஏடிஆர் என்ன? Blood disorders, பிளட் டிசார்டர்ஸ் வரும். ஓகே. காமன் ஆனது என்னது? vomiting, Diarrhea. diarrhea, irritation, ஓகே. ஓகே. வேற photosensitivity, hepatic necrosis, ஹெப்படிக் நெக்ரோசிஸ். ஓகே. dental Pigmentation. enamel pigmentation, டென்டல் எனாமல் பிக்மெண்டேஷன். வேற மற்றது என்ன? பினைன் இன்டர்கிரேனியல் ஹைப்பர்டென்ஷன். இதை பார்த்துட்டு வாங்க. வேற ஹைப்போப்ளேசியா, அரிப்புமாய் வருது. இதெல்லாம் மற்ற சைடு எஃபெக்ட்ல வருது. ஓகே. வேற என்ன பார்த்தீங்க? caution, காஷன் அண்ட் கண்ட்ராண்டிகேஷன். யாரு கோஷன்? hepatic impairment, hepatic impairment, renal Renal impairment, impairment. renal impairment, ஓகே. கண்ட்ராண்டிகேஷன் யாரு? Children. children, Pregnancy pregnant, Pregnant. breastfeeding mothers, ஓகே. சில்ட்ரன் சும்மா சொல்லக்கூடா. சில்ட்ரன்ஸ் எத்தனை வயசுக்கு இல்ல? 12 இயர்ஸுக்கு இல்ல. பிரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங். சரி. ஓகே. வேற என்ன பார்த்த? patient advisors, பேஷண்ட் அட்வைசஸ். ஓகே. என்னென்ன பேஷண்ட் அட்வைஸ்? அது சொல்லிட்டீங்க. பேஷண்ட் அட்வைஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? கம்ப்ளீட். அது குயின் லான்ஸ்ல என்ன ஸ்டடி பண்ணு சொல்லுங்க. மத்தது broad spectrum, suicidal, broad concentration, spectrum. depend bacterial killing, ஓகே. வேற bactericidal. Mechanism of action. சரி. pharmacokinetics என்ன? oral, well absorbed, ஓகே. oral, then well absorbed. can cross placenta, ஓகே. then Distribute in the body fluid. distribute in body fluid. அதோட சேர்த்து CSF க்கு என்ன சொன்ன? Less. CSF க்கு போறது லெஸ் ஆக இருக்கும். ஓகே. வேற எலிமினேஷன் கிட்னி அண்ட் பைல்ல வரும். சரி. வேற என்ன பார்த்தோம்? Mechanism of action. ஓகே. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? block bacterial DNA grass, டிஎன்ஏ கைரேஸை பிளாக் பண்ணும். அதனால என்ன நடக்கும்? பாக்டீரியா டிஎன்ஏ கைரேஸை பிளாக் பண்ணும். ஸோ இதால எங்களோட டிஎன்ஏ அன்பைண்ட் ஆகும் அந்த பாக்டீரியாவில். ஸோ இதுல இருந்து என்ன நடக்குதுன்னா அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகி அதோட growth இல்லாமல் ஆகுது. சரியா? இதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? ciprofloxacin, Fluoxetine. ஓகே. சிட்ரோஃப்ளாக்சசின். தென் ஃப்ளோரினேற்றம் இல்லாதது nalidixic நலிடிக்சிக் ஆசிட். தென் வேற
levofloxacin, levofloxacin, then ofloxacin, norfloxacin, ofloxacin, norfloxacin, moxifloxacin, moxifloxacin. சரியா? Okay, examples. Nalidixic acid not fluorinated, then cipro, levo, oflo, noflo, moxiflo. எல்லாமே இங்க எண்டிங் எப்படி போகுது? ஃப்ளாக்சசின் ஃப்ளாக்சசின் போகுது. நால்டிக்சிக் ஆசிட் அண்ட் ஃப்ளோரினேட்டம் இல்லாம மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேறையா பேப்பர்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ் மேட்சிங்க்கு ஃப்ளோரோகுயினோல் சொல்லி கேட்டு வந்தா இந்த ஃப்ளாக்சசின் எண்டிங் இருந்து சில நேரம் இந்த முன்னாலே இருக்கிறது தெரியாம விட்டாலும் சில நியூலி வந்த ட்ரக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அதுக்கு ட்ரூ கொடுக்கறது சூட்டபிள். சரியா? அதாவது சிப்ரோ, லெவோ, ஓஃப்லோ, நோஃப்லோ, அடுத்த மொக்சி. சரியா? இதை தவிர பாருங்க எல்லாமே ஃப்ளாக்சசின் 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 ஃப்ளாக்சசின். சரியா? சரி, ஓகே. வேற என்ன பார்த்த குயின்லான்ஸ்ல? indications, இண்டிகேஷன். என்னென்ன இண்டிகேஷன்? rashes, ரேஷஸ், GI infections, urinary tract infection, urinary respiratory tract infection, respiratory infections. infection, வேற gonorrhea, gonorrhea. அது okay. வேற என்ன பார்த்ததுல? caution, காஷன்ஸ் யாரு? renal Renal impairment, pregnancy, breastfeeding, breastfeeding, renal impairment, hepatic impairment, pregnancy, breastfeeding. அடுத்தது வந்து history of Children epilepsy with இருக்கிற ஆட்கள். history of epilepsy னா என்னன்னு தெரியுமா? வலிப்பு, வலிப்பு வலிப்பு, சம்பந்தம். அந்த ஃபிட் அண்ட் செல்ற அவங்க இருக்கிற ஆட்களும் தென் சில்ட்ரன் adolescent அவங்க வரும். சரியா? ஓகே. தென் contra indication குயின்லான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரிதானே? ஓகே. என்ன மாதிரி டவுட் இருந்தா கேளுங்க. மற்றது வந்து இதுல கொஷன்ஸ் வந்து இதுதான் ரெண்டுல காமனா இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அவங்களுக்கு வந்து முன்னுக்கு ஸ்டடி பண்ணி தரத்தி இருக்கிறதுலையும் நான் கொஷன்ஸ் இருந்தா பார்த்து போடுறேன். சரியா? அதுக்குரிய ஆன்சர்ஸ் செஞ்சு கட்டாயம் போடுங்க. போட்டா தான் பார்க்கல உங்களோட என்ன மாதிரி ரேட்ல போகுதுண்டு. சரியா? ஓகே. வேற ஒன்றும் கொஷன்ஸ் இல்லைண்டா லீவ் ஆகலும் இருக்கிற ஆட்கள் கேளுங்க. நான் இன்றைக்கு ஏர்லியா முடிஞ்சிட்டு. ஸோ என்ன மாதிரி டவுட் இருந்தா கேளுங்க. இதுங்க